ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஈவினிங் டைமில் டீயோட இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்டுன்னு ஒரு 10 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப அருமையாக இருக்குங்க. நீங்களும் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த ரெசிபியை பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 கைப்பிடி அளவுக்கு கோஸை துருவிட்டு சேர்த்துருக்கேன். நம்ம காய் சீவலில் துருவிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி தட்டிட்டு சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள். இப்போ இதுக்கு தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம கோஸும் வெங்காயமும் தண்ணி விடும். ஃபஸ்ட்டு மசாலாவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே நல்லா கலந்து கொடுத்து இதில் நம்ம 1 கப் அளவுக்கு கடலை மாவு ஜலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக ஆப்பத்து சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி எதுவும் விட வேண்டாங்க. நம்ம கோஸு வெங்காயம் தண்ணி ஆல்ரெடி விடும். தண்ணி விடாமல் ஃபஸ்ட்டு கலந்து கொடுத்துக்குங்க. ட்ரையான மாவாகவே நம்ம கலந்து கொடுக்கும்போதே நல்லா தெரியுது பாருங்கள், நான் தண்ணியே விடலை. இப்போ இதில் நம்ம இந்த போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதில் நல்ல சூடான எண்ணெயை 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இது போல் சேர்த்து போண்டா செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி செலுத்தி மாவை நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ போண்டா பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இது இருக்கட்டும். இது பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடுபடுத்தி வச்சுருக்கேன். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு இப்போ நம்ம போண்டாவை குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுக்கலாங்க. சின்ன சைஸாக போடும்போது சீக்கிரம் வெந்து வந்துடும். இப்போ எல்லா போண்டாவையும் போட்டாச்சுங்க. இது மிதமான தீயிலே ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக விடுங்க. இப்போ ஒரு சைடு வெந்ததும் மேலே நல்லா எலும்பி வந்துருச்சு போண்டா. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா சிவந்ததும் இப்போ திருப்பி விட்டு மறுபடியும் ஒரு 3 நிமிஷம் அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு வேக விடுங்க. இப்போ போண்டா பார்த்திங்கன்னா நல்லா சவந்துருச்சு பாருங்கள். அந்த எண்ணெயுடைய சடசடப்பெல்லாம் அடங்கி நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போண்டாவை எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெயை வடிச்சிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஈவினிங் டைமில் சட்டுன்னு ஒரு 10 நிமிடத்தில் வீட்டில் கோஸு கடலை மாவு வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த கோஸினுடைய ஃப்ளேவரும் வெங்காயமும் சேர்ந்து இந்த போண்டாவில் மிக்ஸ் பண்ணி செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. இதுக்கு சைடிஷ்லாம் வேண்டாங்க, அப்படியே சாப்பிட்லாங்க. நல்லா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் அருமையாக இருந்துச்சுங்க. இந்த போண்டா பார்த்திங்கன்னா நம்ம கோஸ் சேர்த்ததுனால ஒரு நாள் தாங்க தாங்கும், அதுக்கு மேலே தாங்காது. மறுநாள் வச்சிங்கன்னா ஊசை அடிச்சிடும் கோஸ் சேர்த்ததுனால. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம். தேங்க்யூ.